எனக்கு எதுவுமே செட் ஆகாது. அவள் போட்டிருக்க ட்ரெஸ் செட் ஆகாது, இந்த கோட் செட் ஆகாது, இந்த மேக்கப் கூட செட் ஆகாது, இந்த கம்மலும் செட் ஆகாது, ராகுலுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஆக்சுவலாக நான் இங்கே வந்திருக்கவே கூடாதுடா. ராகுலை லவ்வும் பண்ணல, எதுவும் பண்ணல. நீ ராகுலை லவ் பண்ணுறதெல்லாம் விடு. முதல்ல நீ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிற குறையெல்லாம் உன் மனசுக்குள்ளேயும் இருக்குது. நாம் ஸ்வேதா மாதிரி அழகாக இல்லை, அவளை மாதிரி ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. எப்போ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியோ அப்போ தான் நீ உன் வாழ்க்கையே வாழ முடியும். புரியுதா? நீ ஈஸியாக சொல்கிற, எனக்கு தானே தெரியும். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. எப்போ பாரு அவன் அழகாக இருக்கான், நீ அழகா இல்லை. அவன் நல்லா படிக்கிறான், நீ படிக்கவே இல்லை. அவன் ஆசைப்படுறது எல்லாம் நடக்கும். நான் ஆசைப்படுறது அன்னையிலேருந்து எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் நீ மட்டும்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் ராகுல் தான். எனக்கும் ஆசையாக இருக்கும் போயிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுன்னு. அவன் எங்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா அதான் ஓரமாக நின்று நான் பாட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். இனிமேல் அதுவும் முடியாது. இனிமேல் என் ஃபீலிங்ஸ்லாம் போய் யார்கிட்ட சொல்லுவேன்?